மத்திய கிழக்கில் ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து தாக்குதல் நடத்தியதன் காரணமாக 20% கச்சா எண்ணெய் வர்த்தகம் நடைபெறும் ஹார்முஸ் நீரிணையில் அமெரிக்காவும் ஈரானும் தங்கள் கட்டுப்பாட்டை நிலைநாட்டும் போட்டியில் ஈடுபட்டு வருகிறது. போரை நிரந்தரமாக நிறுத்தும் பேச்சுவார்த்தையும் இழுபறியாகவே இருந்து வந்தது. போர் நிறுத்தம் குறித்து ஈரான் அமெரிக்க பேச்சுவார்த்தையில் பல்வேறு கோரிக்கைகள் இருக்கும் நிலையில் அதில் ஈரானின் ஒரு கோரிக்கையாக லெபனான் மீதான தாக்குதலை இஸ்ரேல் நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தி வருகிறது. இதற்கிடையில் அமெரிக்கா மத்தியஸ்தராக செயல்பட்டு இஸ்ரேல் லெபனான் போர் நிறுத்தத்தை அறிவித்தது. இருப்பினும் இரு தரப்பினரும் அடிக்கடி தாக்குதல்களை நடத்தி வந்தனர். ஈரான் அமெரிக்கா நிரந்தர போர் நிறுத்தத்திற்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கும் போது பெய்ரூட் மீதான இஸ்ரேல் தாக்குதல்கள் மற்றும் ஹிஸ்புல்லாவின் ராக்கெட் தாக்குதல்கள் காரணமாக இஸ்ரேல் லெபனான் மோதல் மீண்டும் தீவிரமடைந்தது. இந்த சூழலில் மே 36ஆம் தேதி லெபனான் நாட்டில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க 900 ஆண்டுகள் பழமையான பியோஃபோர்ட் கேஸ்டில் ஹிஸ்புல்லாக்கள் தங்கள் தாக்குதல் தளமாக பயன்படுத்தி வந்ததால் இஸ்ரேலிய படைகள் தீவிர தரைவழி தாக்குதல் நடத்தி கோட்டையை கைப்பற்றி தங்கள் கொடியை ஏற்றியுள்ளனர். இவ்வாறு லெபனானில் இஸ்ரேலின் ராணுவ தாக்குதல்கள் தீவிரமடைந்ததன் காரணமாக அமெரிக்க உடனான அனைத்து பேச்சுவார்த்தைகளையும் மறைமுக உரையாடல்களையும் ஈரான் நிறுத்தி வைத்துள்ளதாக தஸ்னீம் செய்தி அறிக்கை தெரிவிக்கிறது. மேலும் ஹர்முஸ் ஜலசந்தியில் முழுமையாக தடை விதிக்கவும் பாப்பல் மண்டாப் ஜலசந்தி உட்பட மற்ற முனைகளில் தாக்குதல்களை தீவிரப்படுத்தவும் ஈரான் முடிவு செய்துள்ளதாகவும் அச்செய்தி அறிக்கை தெரிவிக்கிறது. மேலும் காசா மற்றும் லெபனானில் சியோனிச ஆட்சியின் ராணுவம் மேற்கொண்டு வரும் ஆக்கிரமிப்பு மற்றும் கொடூரமான நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்தவும் லெபனானில் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள பகுதிகளிலிருந்து இஸ்ரேல் முழுமையாக வெளியேறுவதும் அவசியம் என்று ஈரானிய அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். இந்த விவகாரத்தில் ஈரானின் நிலைப்பாடு முழுமையாக நிறைவேற்றப்படாத வரை எவ்வித போர் நிறுத்த பேச்சுவார்த்தையும் நடைபெறாது என்றும் கூறப்பட்டுள்ளது.